உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. India's finest audio wearable brand, starting at 999. படம் வந்து பிள்ளைங்க எல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க, அப்பா நீங்க வரும்போதெல்லாம் தியேட்டர்ல எல்லாரும் ஏஞ்சி நின்று கத்துறாங்கப்பா அப்படிங்கிறாங்க பிள்ளைங்க. பயங்கர சந்தோஷம் எனக்கு. இதெல்லாம் வந்து கடவுளுடைய கிஃப்ட் தான். அந்த ஆட்டு தொட்டி ஃபைட் ஒன்று இருக்கும், அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான இடமும் கூட. விசாகப்பட்டினத்துலேருந்து மேலே அரக்குவேலின்னு ஒரு இடம், மலை பிரதேசம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளிரும். அதில் இப்போ ரெயின் எஃபெக்ட் எப்படி இருக்கும் பாருங்க. நான் ஃபீவரோட தான் அந்த ஷார்ட் எல்லாமே நடிச்சிருப்பேன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சூரத் எங்க ஆடுற சாங்கு. ஸோ அதில் விஜய் சாருக்கு நீங்கள் தான் ட்ரைனிங் வேறு கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. கட் பண்ணால் நீங்கள் முத்துப்பாண்டி சாரோட கேங்கில் இருப்பீங்க. இல்லை என்ன சார் அது என்னாச்சுன்னா, அதை வந்து அந்த கிருதாவை ரவுண்ட் பண்ணி காட்டி அதுலேருந்து ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி திரிஷா மம்மி என்னையும் கனெக்ட் பண்ணி ஒரு நியூஸ் போட்டு நல்ல ஒரு அவங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களோட கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு கதை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி எல்லாரும் சிரிச்சு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அதுக்கு ஒரு தனி டைரக்ஷன் ஒருத்தர் பண்ணுங்க. யாரும் தெரியல, ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாரு. கிரீன் பார்க் தெரியுமா, நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்கு, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட கூப்பிடுறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ எந்த அளவுக்கு மனசில் வச்சுக்காரு. அப்போ இப்படி ஒரு மனசில் என்னை வச்சிருக்கிற ஒரு சார்கிட்ட போய் நான் போய் எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார் நிற்க என்னால் எப்படி மனசு இருக்கும். நான் அதனாலேயே நான் வந்து யோசிச்சுட்டே நம்ம ஒரு கூச்சப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி சாரா கூப்பிட்டோம், நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, இவ்வளோ அனுபவிச்சிருக்காருங்கிற மாதிரி இருந்தேன். அது கொஞ்சம் கேப் இருந்துச்சு. சில படங்கள் நான் நிறைய பண்ணாமல் விட்டுட்டேன். ஒரு அம்மா அப்பாவுக்கு தெரியும் இல்லையா, ஒரு பிள்ளைக்கு என்ன கொடுத்தா சரியாகும். அப்போ பிள்ளை கேட்கணும்னு அவசியம் இல்லை. அது போல் விஜய் சாருக்கு தெரியும், ஒவ்வொருத்தரையும் மனசில் வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் நான் இன்னைக்கு உங்களை பார்க்கறதுல. நீங்கள் பெரும்பாலும் அதிகமான இன்டர்வியூஸ் எல்லாம் எங்கேயுமே கொடுத்ததில்ல. ஸோ நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கில்லியிலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா இப்போ கில்லி படம் தான் ரீரிலீஸ் ஆகி செம்மையாக போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் என்ன அதிர்ச்சி அப்படின்னா, இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே கில்லி படம் தான் வந்து தியேட்டரவே காப்பாத்துச்சு. ஏன்னா அவ்வளோ மக்கள் இந்த கில்லி படத்தை எத்தனை வாட்டி டிவியில் பார்த்துருந்தாலும் திரும்ப தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஃபேமிலியாக கிளம்பி வந்து இன்னைக்கு கில்லி படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்களானே, அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படின்னா இருக்கு உங்களுக்கு? அன்னைக்கு கில்லி ரீரிலீஸ் ஆகும்போது நான் பாண்டிச்சேரியில் தான் இருந்தேன். ஓகே, நம்ம ஊர் பாண்டிச்சேரி தான், சிதம்பரம் சொந்த ஊர், பாண்டிச்சேரியில் தான் இருந்தேன். அப்போ ராஜா தேட்டரில் இளைய தளபதி விஜய் சாருடைய நற்பணி இயக்கம் கட்சி சார்பாக உள்ள அந்த நண்பர்கள் எல்லாரும் வந்து அங்கே செலிப்ரேஷன் பண்ணாங்க. அப்போ ஒரு நண்பர் வந்து, அண்ணா நீங்கள் வரணும், வந்தால் நல்லா இருக்கும்னாங்க. கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டு உடனே நான் போய் கலந்துக்கிட்டேன். ஒரு புது அனுபவம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது விஜய் சார் வந்து இருக்கக்கூடிய இடத்துல சார் வந்து அந்த இடத்துல இருந்து அதை கொண்டாடினா எப்படி இருக்குமோ அந்த உள் உணர்வோடு நான் இருந்து அதை அந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த கேக் வெட்டினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் எல்லாருக்கும் மோர் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாருக்கு பேனரில் வந்து பால் அபிஷேகம் பண்ணாங்க. அதை வந்து லைவாக வந்து நான் நின்று பார்த்தேன். நம்ம வந்து ஒரு ரசிகராக நான் பார்த்தது வேற, சார் கூட நடித்து அந்த படத்தில் நானும் இருக்கேன். சாருக்கு வந்து அந்த நிகழ்வுலாம் அவங்க பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பால் அந்த அபிஷேகம்லாம் பண்ணி அதான் சார் பெரிய மாலெல்லாம் வந்து கரெக்டாக பேனரில் வச்சு அதெல்லாம் அப்போ நானும் இருந்து வேடிக்கை பார்க்குறேன். ஒரு ரசிகராக சார் கூட நான் நடிச்சிருந்தாலும் எனக்கு வந்து ஒரு அந்த அந்த எல்லாரும் போல நானும் அந்த மகிழ்ச்சியோட நான் கூட நின்று வேடிக்கை பார்த்தேன். எல்லாருமே ரொம்ப ரசித்தாங்க. அவங்களோட நான் நின்னேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க எல்லாருமே அவங்களோட கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முடிச்சுட்டு நான் தேட்டர் உள்ளே போயிட்டு அவங்களோட டிக்கெட் எடுத்து போய் படம் பார்த்தேன். என்ன சொல்கிறது, அதான் விஜய் சார் இருந்தால் என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அந்த ஒரு மகிழ்ச்சியான இடத்துல எனக்கு அந்த ஒரு இடம் கிடைச்சது அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு இந்த கில்லியில் கொடுத்ததுக்காக முதலாக இயக்குனர் தரணி அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இளைய தளபதி விஜய் சாருடைய லைஃப்லேயே அவருடைய வரலாற்றிலேயே கில்லி படங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு படமாக அது நிச்சயமாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஆசையும் கூட. அதோட சேர்ந்து சார் கூட நானும் அந்த படத்துல ஒட்டிட்டு இருக்கேங்கிறது வந்து கடவுள் எனக்கு கொடுத்தா மிகப்பெரிய. ஐயோ சார், என்ன ஒட்டிட்டு இருந்தான்னு சொல்றீங்க? மிரட்டுன்னு ஒரு மிரட்டல் காமிச்சிருப்பீங்க அந்த படத்துல. அது தரணி அண்ணனுக்கு தான் அது அவ்வளோ பெருமையும்.
இயக்குனர் தரணி அண்ணனுக்கும் இளைய தளபதி விஜய் சாருக்கும் தான் சேரும். அவங்க தான் எனக்கு எவ்வளவு பெரிய நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி அந்த செலிப்ரேஷன் எல்லாம் எப்படி இருந்திருக்குமோ அதை நீங்க லைவா பார்த்திருப்பீங்க. ஆமா, திரும்ப தியேட்டர் உள்ள போய் படம் பார்க்கும்போது நிறைய மெமரிஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்ல சார்? அந்த டைம்ல எப்படி எல்லாம் இருந்துச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஷாட் எல்லாம் உடம்பு ஃபுல்லாவே வைப்ரேஷனா தான் உட்காந்து. அதான் உண்மை. மற்றவங்களாம் கூட படமா பார்த்துருப்பாங்க. எனக்கு நான் ஒர்க் பண்ணது 20 வருஷம் ஆன மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. இன்னும் 2 வருஷத்துல திரும்ப ஏதோ படம் வந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு எனக்கு. அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் நான் அதை பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காட்சியை நடிக்கும் போது நான் அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும் இல்லையா? ஓகே, இவ்வளோ ஒரு சிரமமான சூழ்நிலை நம்ம அதை புரிஞ்சு ஒர்க் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு இது. அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த படபடப்பு தான் உட்காந்துருக்கேன். எல்லாரும் அங்கே படம் பார்க்குறாங்க, எனக்கும் வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லா ரசிகர்களோட வந்து நான் சாரோட ரசிகரோட உட்காந்து படம் பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி நான் நடித்து ரிலீஸ் ஆகி அந்த கட்டத்தெல்லாம் கூட இவ்வளோ ஒரு போய் நான் வந்து கவனிச்சது இல்லை. படம் நல்லபடியாக ஓடிட்டு இருந்தது, பெருசாக இப்படிலாம் போய் நான் பார்க்கல. அப்போ எனக்கு திருமணம்லாம் ஆகலை. மேரேஜ் ஆனது அதுக்கப்புறம் தான் 2008 தான். அதுக்கப்புறம் குழந்தைகள் எனக்கு பிறந்து எனக்கு 4 குழந்தைங்க. படம் வந்து பிள்ளைங்க எல்லாம் தியேட்டரில் பார்க்கும்போது பிள்ளைங்க எல்லாம் சொல்கிறாங்க, அப்பா நீங்க வரும்போதுலாம், அப்ப நான் வந்து கொடைக்கானலுக்கு ஒரு ஷூட்டிங் போயிட்டேன். ஓகே, நான் அந்த படம் ஓப்பனிங் போகும்போது பிள்ளைங்களை கூட்டு போக முடியல, ஏன்னா கூட்ட நேரங்கிறதால என்னால ஃபாலோ பண்ண முடியல. சாரோட படம் பார்க்கணுங்கிறத வெயிட் பண்ணி ஈவினிங்கே நான் கொடைக்கானல் ஷூட்டிங் கிளம்பிட்டேன். என்னால் இந்த ஃபுல்லாக வந்து எல்லா ஊர்லேயும் போய் நான் வந்து செலிப்ரேஷன் கலந்துக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் முடியல. ஒரு படம் கிடைச்சதால அவங்க போய் கமிட் ஆகிட்டேன். அங்கே போய் சிக்னல் இல்லாத ஒரு இடங்கள்ல போய் நான் இருந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு மனசார வாழ்த்திட்டே இருந்தேன். அதுக்கு தான் அந்த நல்ல ரிசல்ட் இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு. பிள்ளைங்கெல்லாம் போய் படம் பார்க்க சொன்னா அவங்க பிள்ளைங்க போய் படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, அப்பா நீங்க வரும்போதெல்லாம் தியேட்டர்ல எல்லாரும் ஏஞ்சி நின்று கத்துறாங்கப்பா அப்படிங்கிறாங்க பிள்ளைங்க. பயங்கர சந்தோஷம் எனக்கு. அப்ப இதை விட என்ன சந்தோஷம் பாருங்க. நம்ம மேரேஜ் ஆகல, பிள்ளைங்க இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம நடிச்ச ஒரு விஷயத்த ஒரு 20 வருஷம் ஆகி அதுக்கு அப்புறமா நம்ம பிள்ளைங்க போய் படத்தை பார்த்து மக்களோட உட்காந்து அவங்க பார்த்து அவங்க வந்து நமக்கு சொல்லும்போது இதெல்லாம் வந்து கடவுளுடைய கிஃப்ட் தான். படம் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க முன்னாடியே சொன்னீங்க, ஸோ இந்த காட்சியெல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. அப்படி எந்த காட்சி சார் உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் வந்துச்சு? அந்த ஆட்டு தொட்டி ஃபைட் ஒன்று இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான இடமும் கூட. விஜய் சாருக்கும் திரிஷா மேமுக்குமே ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல. ரொம்ப குளிரும். பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, நார்மலாக இருக்கும். மழை, அது விசாகப்பட்டினத்துலேருந்து மேலே அரக்குவேலின்னு ஒரு இடம், மலை பிரதேசம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளிரும். அதில் இப்போ ரெயின் எஃபெக்ட் எப்படி இருக்கும் பாருங்க. தண்ணி ஊற்றி ரெயின் எஃபெக்ட் பண்ணி தான் ஃபைட் எடுக்கிறாங்க. நடுக்கும் உடம்புலாம். எனக்கு அந்த நடுக்கத்தோட எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. எனக்கு நான் ஃபீவரோட தான் அந்த ஷார்ட் எல்லாமே நடிச்சிருப்பேன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபீவரில் வந்து அந்த நடுக்கத்தோடு தான் இருப்பேன். ஆனால் அது வந்து அந்த படத்துக்கு அந்த காட்சிக்கான அந்த வெறித்தனமாக இருந்த ஃபீலை அதிகமாகவே கொடுத்துருச்சு. அப்போ விஜய் சாருக்கும் திரிஷா மேமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாட்டு தண்ணி நினைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் கொண்டாந்து கொடுப்பாங்க. டவலில் புழிஞ்சு ஹாட் வாட்டர் தொடச்சி தான் இருப்பாங்க. வேற எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா? எல்லாருக்கும் அப்பப்போ நினைவாங்க, ஃபைட்டர்ஸ் எல்லாருமே நண்பர்களாக இருப்பாங்க. இப்போ நான் ஒன் ஆஃப் த மெயின் பர்சனாக உள்ள நான் இருப்பேன். எனக்கு என்னோட லீடு தான் அது வரும் அடிக்கிறது தான். அப்போ நம்ம சார் கூட இருக்கும்போதெல்லாம் நானும் நினைஞ்சிட்டு நான் நார்மலாக தோட்டி நிற்பேன். தோட்டி நிற்கிறேன், எனக்கு நடுக்குது அதிகமாக. எப்போவுமே எனக்கு குளிர் தாங்காத ஒரு ஃபீலாக இருக்கும். அப்போ நடுக்கணும்னா விஜய் சார் இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன ராஜா அப்படின்னு கேட்டாங்க. சார் ஃபீவர் சார். ஃபீவரா அப்படின்ட்டு உடனே சொன்னாங்க. உடனே அவங்களுக்கு வாட்டர் எடுத்துகிட்டு வராங்களா 10 ப்ரொடக்ஷனில், ராஜாவுக்கு ஹாட் வாட்டர் கொடுங்கன்னாங்க. எனக்கு ஒரு பக்கெட்டு கொண்டு வந்து கொடுத்து அந்த டவல் புழிஞ்சு எனக்கு உடனே கொடுத்தாங்க. பாருங்கள், விஜய் சாருக்கும் திரிஷா மேம் கொடுக்குற ஒரு விஷயத்த ஒரு சக நடிகராக நம்ம கூட நடிக்கிறவங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. விஜய் சார் வந்து உடனே அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்து எல்லாரும் செய்வாங்களான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான். செய்வாங்க, இருந்தாலும் உடனடியாக வந்து விஜய் சார் அதை செய்ய சொன்னது வந்து அது மறக்கவே முடியாது லைஃப்பில். அப்படி இருந்து நான் அது எனக்கு நடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த விஜய் சார் என்னை அடிக்க போகிற ஷாட் நீங்கள் இருக்கும். சார் என்னை பார்ப்பாங்க, அது 2 பேருக்கு மாதிரி. அப்போ வந்து மழை ஷாட் போடுறாங்க, குளிர் இருந்தாலும் விஜய் சார் வந்து எனக்காக நின்று இல்லை எடுங்க, அவர் நல்லா இருக்கு, அந்த முடியெல்லாம் வந்து தொங்கும், அந்த தண்ணிலாம் வந்து சொட்டும் போது அந்த ஃபீல் விஜய் சாரே ரசித்து எடுங்க, நல்லா இருக்கு, எடுங்கன்னு சொல்லி திரும்ப அதுவும் சாரோட முதுகு தான் தெரியும். அப்படி நின்று வேற யாராவது டூப்லாம் வச்சு பண்ணலாம்ல, அப்படிலாம் செய்வே இல்லை. எனக்காக எடுத்த மாதிரி நின்று எனக்கு ஷார்ட் நல்லா வருவதுக்காக எடுக்க வச்சா. ஒரிஜினலாக நின்று எடுத்தாங்க, மறக்கவே முடியாது. அந்த தேட்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் சார் பார்க்கும்போது அந்த ஒருத்தர் அடிச்சு போட்டுருவாங்க. அவனை பார்த்துட்டு இப்படி விஜய் சார் அப்படி பார்ப்பேன், நடுக்கும். அது வந்து ஃபீவரோட தான் பண்ணினேன். ஆனால் அந்த நடுக்கல் பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷனையும் கொடுத்துருச்சு சேர்த்து. அந்த கோவத்தோட அந்த வைப்ரேஷனும் கொடுக்கும்.
அது தேட்டர்லயே வேற ஒரு லெவல்ல அது கொண்டு போய் நல்லபடியா சேர்த்துது. இப்போ வரைக்கும் உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா தான் சார் இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிறைய படங்கள்ல ஒரு முரட்டு வில்லனா வந்து எங்களை பயமுறுத்தி வச்சிருக்கீங்க சார் நீங்க. நான் முரட்டத்தனமெல்லாம் இல்லை, நார்மலா தான் இருப்பேன். அங்க காட்சிகள் அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுது. அது ஒரு விஷயம் என்னன்னா, நான் கராத்தே கிளாஸ்ல நான் இருந்து அந்த பயிற்சி எடுத்ததால அந்த ரியாலிட்டி அப்பப்ப தேவைப்படும் போது அது வந்துடும். சூரத் எங்க ஆட்ற சாங்கு. ஸோ அதில் விஜய் சாருக்கு நீங்க தான் ட்ரைனிங் வேற கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. கட் பண்ணா நீங்க முத்துப்பாண்டி சாரோட கேங்கில் இருப்பீங்க. இல்ல என்ன சார் அது என்னாச்சுன்னா, அது வந்து எங்க கராத்தே மாஸ்டர் தான் அதுல இந்த பக்கம் ஓடு உடைப்பாங்க சாரு. எனக்கு தரணி சார்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொல்லிக்கும்போது சரி மாஸ்டரை கூட்டு வந்துட்டு அது ஒரு ஷார்ட் இருக்கு ராஜான்னு சொன்னாங்க, ஓடு உடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி நான் ஒரிஜினலாக எங்கள் மாஸ்டர்கிட்ட சொல்லி கூட்டு வந்துட்டேன். நான் தான் கூட்டு வந்தேன், மாஸ்டர் தான் கூட்டு நான் தான் வந்தேன். வந்த உடனே சாங் எடுத்துட்டு இருக்காங்க, மகாபலிபுரம்னு நினைக்கிறேன். அங்கே எடுத்துட்டு இருக்கும்போது மாஸ்டர் ரெடி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் வேற ஒருத்தர்கிட்ட ஓடு கொடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. நான் எட்ட தான் இருக்கேன், ஏன்னா நான் சீன் நடிச்சாச்சு, பிரகாஷ் ராஜ் சார் கூட சீன் நடிச்சிட்டேன். அதனால நான் மாஸ்டர் கூட்டத்தில் நான் எட்ட தான் இருக்கேன். இப்போ ரெடி ஆகிட்டு எல்லாம் ஷார்ட் வந்து விஜய் சார்ட்ட அடிக்க போகும்போது விஜய் சார் ரெடியாக 2 மாஸ்டர் தான். இது யாருன்னு கேட்டாங்க, மாஸ்டர் சொன்னாங்க இவங்க வந்து வேற ஒரு பர்சன். ஒன்று விஜய் சார் இப்படி பார்த்தாங்க, நான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இல்லை ராஜாவே அடிக்க சொல்லுங்கன்ட்டு. ஓகே, வேற ஒன்றும் சொல்ல முடியல. இப்போ தாரணி சார் வந்து இப்படி பார்த்தாங்க, ராஜா வா வா வான்ட்டு டக்குன்னு ஒன்றும் மறுக்கல. ஏன்னா இல்லை ராஜா அடிச்சா சேஃப்டியா இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணிட்டாங்க, ராஜாவே அடிக்கட்டும்ட்டாங்க. இப்போ நம்ம மேல உள்ள அவ்வளோ நம்பிக்கை, சார் கூட நடிச்சிட்டு இருக்க அவர் ரிதமா இருப்பாரு, கரெக்டா வந்து சேஃப்டியா பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு. இன்னொன்னு நான் கராத்தே பிளேயருங்கிறதால நானே செய்யட்டுமேங்கிற ஒரு என் மேல உள்ள ஒரு நல்ல ஒரு பிரியத்துன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ டக்குன்னு என்ன பண்ணோம்னா ஒரு கர்ச்சீப் மாதிரி எடுத்து சார் டக்குன்னு மேலே கட்டி விட்டுட்டு தள்ள கட்டி விட்டு, முகமே தெரியாது, கராத்தே ட்ரெஸ்ல தான் இருப்பேன், இந்த பக்கம் திரும்பிடுவேன், சுத்தமா தெரியறது வாய்ப்பே இல்லை. லேசா அந்த ப்ரொஃபைல் தெரிஞ்சிருக்கும், அந்த கிருதா மட்டும் கரெக்டா தெரிஞ்சிச்சு. அந்த கிருதா வச்சுதான் சார் புடிச்சிட்டாங்க. அது பண்ணியாச்சு, அது யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஒரு ஷார்ட்ல வந்துட்டு போகுது, அவ்வளவுதான். கரெக்டா அந்த டைமிங்ல நானும் மாஸ்டர் 2 பேரும் அந்த கவுண்டிங்ல கரெக்டா அடிச்சு உடச்சோம். அந்த ஷார்ட் ஒரே டேக்ல ஓகே ஆயிடுச்சு வச்சுங்களேன், முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மீம்ஸ்ல பார்த்தாதான் மிரண்டே போயிட்டேன் நான். அந்த கிருதாவை ரவுண்ட் பண்ணி காட்டி அதுலேருந்து ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி திரிஷா மம்மி என்னையும் கனெக்ட் பண்ணி ஒரு மீம்ஸ் போட்டு நல்ல ஒரு அவங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களோட கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு கதை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி எல்லாரும் சிரிச்சு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அதுக்கு ஒரு தனி டைரக்ஷன் ஒருத்தர் பண்ணுங்க, யாரும் தெரியல, ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டாரு. அது பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது எல்லாமே கோயின்சிடென்ட் ஆகும், அதுல எல்லாமே கரெக்டா லீட் ஆகிட்டு வந்திருக்கும். ஆமா ஆமா. இன்னொன்னு அந்த தர்பீஸ் வெட்டுவேன், நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் சின்ன டைமிங் மிஸ் ஆகி தான் வெட்டியிருப்பேன். ஆக்சுவலா அவனை நேரா வெட்ட வரணும். நமக்கு அப்ப வந்து புதுசுங்கிறதால எனக்கு அந்த கேமராவோட ஆங்கிள்லாம் ரொம்ப எனக்கு பரிச்சயம் இல்லை. நான் என்ன பண்ணேன், இது கரெக்டா தானே வருங்கிற மாதிரி என்ன பண்ணேன், அந்த ஆளு கீழே உழுவான், அந்த டைமிங் மிஸ் ஆச்சு. மிஸ் ஆகியும் பரவாயில்ல, நேரா என்ன பண்ண தர்பீஸை பார்த்து கரெக்டா வெட்டிடுவேன். வெட்டோட கரெக்டா ஷார்ட் போட்டு காட்டுறாங்க, அங்க பாருங்க அவர் அண்ணன் திருச்சி அவர் அண்ணனை வெட்டாம பக்கத்துல உள்ள தர்பீஸை வெட்டுறாரு பாருங்கன்னு சொல்றாங்க. அது கரெக்டாவே இருக்கும். அதே மாதிரி ஒரு இதுல வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா அது சாவி எடுக்க போற திரிஷா மேம் வந்துட்டு அவங்களோட மெல்லுக்கு வந்துட்டு ஓடும்போது கார்ல சாவி இருக்காது. சாவி இல்லைங்கிறது ஓகே. இப்ப நானும் அங்க இல்லை, எல்லா ஷார்ட்ல இருந்திருக்கேன், நான் அங்க இல்லை. ஆக்சுவலா அங்க பக்கத்துல இருக்கேன், என்ன பக்கத்துல நிக்க வச்சிருந்தா அது அப்படி வந்திருக்காது. ஆனா அந்த ஷார்ட்ல நான் தேவையில்லைங்கிறதால நான் வெட்டன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், சாரி எடுக்கதான் பார்த்துருந்தேன். ஆனா கதையில என்ன சொல்லிட்டாங்கன்னா, கார்ல சாவி இல்லையா, அந்த வில்லன் இல்லையா கூட கராத்தே ராஜாவும் இல்ல, அப்ப அந்த சாவி யார் எடுத்தது, கராத்தே ராஜா அப்படின்னு ஒரு கதை. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கதையை கரெக்டா கொண்டாந்து முடிச்சிருக்காங்க. எனக்கே ரொம்ப லேட்டா தான் தெரியும், எல்லாரும் அனுப்புனாங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல ஏதோ ஒன்று போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் எதுவும் சேர்த்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நான் மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்மளோட ஒர்க் எல்லாம் எடுத்து பாராட்டி அது வந்து இப்போ வரைக்கும் மீமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு ஃபீலா தான் இருக்கும். கம்மிங் டு கில்லி, விஜய் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ரொம்ப நல்லா எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ரொம்ப கொஞ்சம் ஒரு ஒரு பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சார் இருப்பாங்க. அதனால ஸ்பாட்டுக்கு போனாலே ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும். சார் எங்க இருந்தாலும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா தேடிட்டு போய் வணக்கம் வச்சிருவேன். திரிஷா மேமும் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் வணக்கம் வச்சிருவேன், தரணி சாருக்கு வச்சிருவேன், கேமராமேன் சாருக்கு வச்சிருவேன். எல்லாருக்கும் போயிட்டு மெயினா யாரு அதுக்கு கேப்டனோ அவங்களுக்குலாம் போய் வணக்கம் வச்சாதான் எனக்கு ஃப்ரீ ஆகும். மற்றபடி எல்லா நண்பர்கிட்டையும் நான் சகஜமா இருப்பேன். ஆனாலும் இப்போ இன்னைக்கு என்ன சீன் எடுக்க போறாங்கன்னு தெரியலங்கிற ஒரு பயத்திலே இருப்பேன். ஏன்னா படம் ஸ்பீடா ஒர்க் இருக்கும், ஸ்லோவாலாம் இருக்காது. ரொம்ப என்ன எடுக்க போறாங்கன்னு பெருசா டீட்டெயிலே இருக்காது. ஆனா நம்ம ஓடி வந்து கரெக்டா ஷார்ப்பா நின்றுடுவேன். பிரகாஷ் ராஜ் சாருக்கு சீன் சொல்லிட்டு இருப்பாங்க, அப்பெல்லாமே நான் கூட நின்று கவனிச்சுப்பேன். அந்த பழக்கம் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ கில்லிக்கு முன்னாடி நான் நடிச்சது விரும்பாண்டி, கமல் சார் தான் வந்து அறிமுகப்படுத்தி அவங்க வெரைட்டி புக்ல என்னுடைய போட்டோ பார்த்து கூப்பிட்டு பேசி நேரடியாக கமல் சார் தான் எனக்கு அறிமுகம் கொடுத்து, என் பேர் ராஜான் தான் இருந்தது. கராத்தே மாஸ்டருங்கிறதால
காகிதம் இல்லத்து காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் விரும்பாண்டி நடந்தது. அப்போ தான் வந்து பேர் எழுதுறாங்க. சார் வந்து மேனேஜர் வச்சு எழுத சொல்லி ஒவ்வொரு கேரக்டரும் பார்க்குறாங்க, என்ன பேருன்னு செக் பண்ணிட்டு பார்த்துட்டு அப்படியே என்னை பார்த்தாங்க. நான் நின்றுந்தேன். 2-3 பேரை பார்த்துட்டு எனக்கு 3ஆவதாக நான் நின்றுருந்தேன். அப்படியே என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு ராஜா தானே? ஆமாம் சார். கராத்தே மாஸ்டர் தானே? ஆமாம் சார். கராத்தே ராஜான்னு வச்சிங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நான் பேசாமல் இருந்தேன். அப்புறம் மேனேஜர் அவங்ககிட்ட பொதுவாக அப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு கராத்தே மணி இருந்தார். அதுக்கப்புறம் கராத்தேங்கிற பேரில் யாரும் இல்லைல்ல, ஒரிஜினலாக கற்றுக்கிட்டா தானே அந்த பேர் வைக்க முடியும். கராத்தே ராஜான்னு வச்சிங்க, நல்லா எழுதிங்கன்னாரு. அப்படியே எழுதினாங்க பேர். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது வாழ்க்கையில். எவ்வளோ பெரிய உலக நாயகன் கமல் சார். அவங்க வந்து என்னுடைய பேரை சொல்லி அவங்க எழுத சொல்கிறதுலாம் வந்து இறைவனுடைய கொடுப்பனர் இருந்தால் தான் அது நடக்கும். எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இறைவன் கொடுத்துருக்காரு. என்னை போல் வந்துட்டுருக்கிற நடிக்க வந்துட்டுருக்கிற தம்பிங்களுக்குலாம் அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் நானும் வாழ்த்துறேன். ஏன்னா இது எனக்கு எவ்வளோ சந்தோஷமோ அது மாதிரி அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும் இல்லையா? அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்பவுமே உண்டு. இன்னைக்கு விஜய் சாரோட வளர்ச்சியை பற்றி சொல்லுங்க சார். நிறையா படங்கள் நீங்கள் விஜய் சார் கூட பண்ணியிருக்கீங்க. கில்லி, மதுரை, திருப்பாச்சி, போக்கிரி, ஆதி இப்படி சொல்லி நிறையா படங்கள். இன்னைக்கு கோட்டு வரைக்கும் அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? இமாலய வளர்ச்சி அப்படிதான் சொல்லலாம். அதுதானே சொல்லுவாங்க இல்லையா? அதை தாண்டி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இமாலய வளர்ச்சி. அந்த வளர்ச்சி வந்து விஜய் சாருடைய அன்புக்காக, அவருடைய பண்புக்காக கிடைச்ச வளர்ச்சி தான். அதுதான் அவங்களுடைய உழைப்பு எல்லாத்துக்குமான ஒரு வளர்ச்சி தான் அது. நான் நிறைய படங்கள் இடையில சாரை நான் ஃபாலோ பண்ணி வாய்ப்பு கேட்காம விட்டுட்டேன். நான் ஃபாலோ பண்ணல. நான் மற்ற படங்கள் மலையாள படங்கள் ஒர்க் பண்ணுவேன். அங்கங்கே வேற படங்களுக்கு ஏதாவது தெலுங்கு படம் அந்த மாதிரி போயிருந்தால அந்த நேரங்கள்லாம் இங்கே கம்யூனிகேஷனே இல்லாமல் நான் விட்டுட்டதால சரி எனக்கு என்னென்னா சரி கூப்பிடுவாங்க. எனக்கு வந்து போக்கிரி படத்துக்கு சாரே தான் கூப்பிட்டாங்க. நான் வில்லன்னா அப்படியே நடிச்சிட்டு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஒரு நாள் அவங்க போக்கிரி படத்தோடைய ப்ரொடியூசர் சார் பேசினாங்க. கூப்பிட்டாங்க. எடுத்த உடனே யார் சார் என்னன்னு கேட்டேன். விவரம் சொல்லிட்டு இந்த மாதிரி சார் வந்து உங்களை இந்த படத்தில் கமிட் பண்ணிருக்காங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. நானும் திரும்ப கேட்குறேன், சார் நம்ம விஜய் சார் அப்படின்னு. ஆமாம் சார் தான் சொன்னாங்க, சார் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, நீங்கள் வாங்க உடனேன்னாங்க. அவசரமாக துடிச்சு ஆஃபீஸ் போன உடனே போய் மறுபடியும் நான் நம்பல. மறுபடியும் ப்ரொடியூசர் சார்ட்டே நான் கேட்குறேன், ஆமாங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னாங்க. என்ன சார் ரொம்ப சந்தோஷம் தான். என்ன அவன் என்ன பேமெண்ட் என்னன்னு கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், சார் நீங்கள் என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே, நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா. என்னங்க இல்லை பேசுங்க அப்படின்னாங்க. இல்லை சார் நான் இது இப்படி கேட்க மாட்டேன், சார் எப்போ சொல்லிட்டாங்கன்னா நான் அப்படி கேட்க மாட்டேன். அப்படியே அந்த படம் ஒர்க் பண்ணேன். பேமெண்ட் எதுவுமே வாங்காமல் இருந்தேன். அப்புறம் எனக்கு கார் ஒன்று எடுக்கணும்னு எனக்கு ஆசை. அப்புறம் அம்பாசிடர் கார் எனக்கு பிடிக்குன்னு சொல்லி சார்கிட்ட பேசிருக்கும் போது சொன்ன உடனே உடனே ப்ரொடியூசர் சொல்லி அவர் அம்பாசிடர் கார் கேட்குறாரு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் எனக்கு. ஆனால் பேசினேன், அவங்க பிளான் பண்ண அமௌண்ட்டு கொஞ்சம் தான். ஆனால் எனக்கு அம்பாசிடர் காரை எடுத்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு ப்ரொடியூசர் வந்து அவர் சுரேஷ் சார் நினைக்கிறேன், அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் அழகிய தமிழ் மகன் அப்போ நடிச்சிருந்தேன் நான் சார் கூட. அப்போ சாங்கு எல்லா புகழும் ஒருவனுக்கேன்னு ஒரு சாங் ஒன்று அப்போ சென்னையில் நடந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த இடத்துக்கு கொடுத்து காரை நான் ஓட்டி கொண்டு போய் நிறுத்திட்டு சார் வந்தோடனே வெயிட் பண்ணியிருந்தேன். வந்த உடனே என்ன ராஜான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சொல்லி கார் வாங்கி எடுத்து கொடுத்துருக்காங்க சார், நீங்கள் ஓட்டி கொடுங்க சார். நான் ஒன்றுமே சொல்ல, உடனே சாவி வாங்கினாங்க. கார் உள்ள உட்காந்தாங்க. சேர் தள்ளி சீட்டில் உட்காந்து தனியாக என்னோடய அம்பாசிடர் எடுத்து ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டாந்து சாரி கொடுத்தாங்க. அதெல்லாம் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. அந்த காரில் தான் நான் ஃபேமிலியோட எல்லா இடமும் போக வருவேன். இப்போ ஒர்க் ஷாப்பில் இருக்குது. இப்போ என்னென்னா காரை மறுபடியும் ரெடி பண்ணி சார்கிட்ட மறுபடியும் கொண்டாந்து கொடுத்து சாரை உட்கார வச்சு ஓட்டணும்னு எனக்கு ஓட்ட சொல்லி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு விஜய் சார் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ பர்சனலாக நீங்கள் பெரிய லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ரொம்ப பிரியம் உண்டு சாருக்கு. எனக்கு மதுரை ஷூட்டிங்கில் நடிக்கும்போது அப்போ நான் ஒரு கிக் பண்ணுறாங்க, ஃபைட்டர்ஸ் கிக் பண்ணி நான் கீழே விடுறேன், அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அடுத்த நாள் என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க. கிட்ட உட்கார வச்சு எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க, எனக்கு சேர் போட சொல்லி உட்கார வச்சு, ராஜா நேற்று தான் நான் கில்லி ஃபேமிலியோடு பார்த்தேன், உதயத்தில் பார்த்துருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் எப்படி பதில் சொல்கிறதே எனக்கு தெரியல. அப்படிலாம் ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து பாராட்டுவாங்களா எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ ஒரு அன்பாக வந்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு. இல்லை ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க, கடைசி வரைக்கும் அந்த அந்த ஸ்பீடு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னாங்க. அப்போ சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் பெருசாக பண்ணலாம், பெருசாக வருவீங்க நீங்கள் அப்படின்னு வாழ்த்தினார் சார். சரிங்க சார். அப்படின்னா அவங்க அந்த அன்பு செலுத்தினாலே அவங்கள போய் நான் தொந்தரவு பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா சார் கூப்பிடுவாங்க. எப்போ போக்கிரி படத்துக்கு வந்து கால் பண்ணி கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க. பிரபுதேவா சார் எவ்வளோ பெரிய மாஸ்டர், அவங்களோட படத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுத்து சார் கூடயே ஃப்ரெண்டாக நடிக்கிறது. அப்போ வட போச்சேன்னு ஒரு காமெடி சொல்லுவாங்க வடிவேல் சார். அதெல்லாம் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு சார், அந்த லவ் லெட்டர் காமெடி. அந்த சீன் நடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் டென்ஷன் ஆகிடுவார்னு சொல்லிட்டு பிரபுதேவா சார் சொல்கிறாங்க, ராஜா அவர் டென்ஷன் ஆகிடுவார், கரெக்டாக நீ செய்யணும் அந்த டைமிங்கை. நான் செஞ்சிடறேண்ணா அப்படின்னு. ஓகே. அந்த லவ் லெட்டர் கொடுத்து சொல்கிறாங்க.
எனக்கு அப்போ பெரிய அனுபவம்லாம் கிடையாது. அதுவும் இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் எனக்கு அனுபவமே கிடையாது. அப்போ விஜய் சார் இருக்காங்க, அசின் மேம் பக்கத்துல நிற்கிறாங்க. அப்போ விஜய் சார் வந்து என்ன கிண்டல் பண்ணி ஓட்டுறாங்க, ராஜா அருவா இருந்துட்டு என்ன ஓட்டம் ஓடுனீங்க, இப்போ லவ் லெட்டர் இப்போ பண்ணுங்க, எங்க கஷ்டம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி அங்கேயே ஸ்பாட்லேயே நின்றுட்டு, அப்படிலாம் ஜாலியாக யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, அவங்க சீன் இல்லை போயிருக்கலாம்ல, ஆனால் நின்றுட்டு பார்த்து ரசிக்கிறாங்க. அப்புறம் நான் லெட்டர் படிக்கிறது வந்து பார்த்தேன், 2-3 டைலாக் தான் இருந்துச்சு. நான் டைரக்டர் பிரபுதேவாட்ட நான் கேட்டேன், ஆனால் நான் கொஞ்சம் ஓடி வந்துட்டுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு எப்படி அது தோணுச்சுன்னே தெரியல. அங்கே ஒரு சேர் ஒன்று இருந்தது, அதை அப்படி குறுக்க போட்டு நான் ஓடி வந்து அதை ஜம்ப் பண்ணி இப்படி வருவேன். வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரீத்திங் வரும். மச்சான் என் ஆளு கலரி லவ் லெட்டர் கொடுத்துருக்காடா, இது வெறும் லெட்டர் இல்லடா, என் உசுரிடா அப்படி கண்ணை மூடிலாம் செஞ்சிருப்பேன். உணர்வா செஞ்சேன். அந்த கண்ணை மூடி படிக்கிற கேளு அப்படின்னு சொன்னா படக்குன்னு பறிச்சுட்டு போயிடுவாரு வடிவேல். அதுக்குள்ள அந்த டைமிங்ல அவர் டைலாக் பேசுறது இருக்கும், அந்த டைமிங்ல அவர் வந்து பறிச்சுட்டு போவார். அந்த நேரத்துக்கு தகுந்த கரெக்டாகவும் நான் செஞ்சதால ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரே டைக்கிலே டக்குன்னு செஞ்சுட்டேன். அப்ப அந்த கண்ணை மூடி செஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே சிரிச்சு ஓட்டினாங்க, லவ் சீன் இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு. சார் உங்களுக்குள்ள ஒரு காதல் மன்னன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா வந்துச்சு. அப்புறம் ட்ரெயின்ல சார் கூட நடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போவோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடிக்கக்கூடிய கேட்டேன். என்னன்னா வில்லனானு நடிச்சிருந்த என்ன ஒரு தன்னுடைய ஃப்ரெண்டாவும் நடிக்கணும்னு சொல்லி அதுல டைலாக் எல்லாமே வரும். அந்த அசின் மேம் கிட்ட சொன்னேன், என்னம்மா அவெல்லாம் என் ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் இப்பவும் படத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது உயரமான இடத்துல நம்மளை வச்சு பார்த்துட்டு போது எவ்வளவு பெரிய மனசு இல்லையா. அது அந்த மனசு தான் அவரை வளர்த்துட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு தலைவரா அவர் வந்து இருக்கணும், கண்டிப்பா இருப்பாரு. ஆனா எப்பாவது ஒரு டைம்ல யோசிச்சிருக்கீங்களா சார், இப்போ விஜய் சாரோட வளர்ச்சி வேற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படங்கள், நம்ம சரியா ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோம், நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் விஜய் சார் கூட சேர்ந்து நம்மளும் இன்னும் பெரிய லெவலுக்கு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறையவே இருக்கு. நான் ஒவ்வொரு படங்களும் சார் படம் அமைதியா போய் உட்காந்து பார்ப்பேன். அப்பப்போ ஷூட்டிங் நடக்கும்போது போய் மீட் பண்ணணும்னு ஃபாலோ பண்ணணும் பார்ப்பேன். கொஞ்சம் லேசியா கொஞ்சம் சோம்பேறியாவும் நான் இருந்துட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ண தெரியாம அங்க உள்ள அவங்களுடைய ரவுண்ட் அப் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணாம சரி கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியே நம்மளா போய் நின்னோம்னா ஒரு மாதிரி சார் நம்ம மேல ஒரு டிஸ்டர்பா நினைச்சிட போறாங்க. சரி சார் கூப்பிடுவாங்க, அதுக்கு கூப்பிட்டுருக்காங்க தானே, அப்படிதானே கூப்பிட்டுருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து போக்கிரி படத்து அந்த இது ப்ரொமோஷன் ஒரு ப்ரோக்ராம் வந்து கிரீன் பார்க்ல வச்சாங்க. அப்ப என்னோட நம்பருக்கு விஜய் சாரே கூப்பிடுறாங்க, கால் வருது. நான் இப்போ அந்த அம்பிகா அப்பளங்கடன்னு ஒரு ஷாப், அங்கே வந்து ஊருக்கு போகிறதுக்காக ஸ்வீட்லாம் இந்த பசங்களுக்கு வாங்கத்தான் நின்றுட்டு இருக்கேன். இப்போ வீட்டுக்கு வாங்கிறது நின்றுட்டு இருக்கேன். அப்போ கால் வருது. நான் எடுத்து கேட்குறேன், ராஜா சொல்லுங்கள், நான் விஜய் பேசுகிறேன் ராஜா. யாருங்க? நான் விஜய் பேசுகிறேன் ராஜா. யாருங்க அப்படின்னு நான் எனக்கு ஐடியாவே இல்லை. நிறைய ரசிகர்கள்லாம் அப்பப்போ கூப்பிடுவாங்கங்கிறதால நான் வந்து இல்லை யாருன்னு கேட்குறேங்க, யாருங்கன்றேன். ராஜா நான் விஜய் பேசுகிறேன் ராஜா, அவ்வளோதான் சவுண்டு. திரும்பவும் அதுதான் சொல்றாங்க, சார் சார் சிரிக்கிறாங்க. சிரிக்கும் போது நான் கண்டுபிடிச்சேன், சார் சார் ஐயோ சார் அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க, ஒரே சிரிப்பு. எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கடையில் இருக்க தானே, நாளைக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு வந்துருங்க, தெரியும்ல கிரீன் பார்க் தெரியும்லங்கிறாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய ஹீரோவுங்க, கிரீன் பார்க் தெரியுமா, நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக ஒரு ஆர்டிஸ்ட்டு கூட கூப்பிடுறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ எந்த அளவுக்கு மனசில் வச்சிருக்காரு. அப்போ இப்படி ஒரு மனசில் என்னை வச்சிருக்கிற ஒரு சார்கிட்ட போய் நான் போய் எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார் நிற்க என்னால் எப்படி மனசு இருக்கும். நான் அதனாலேயே நான் வந்து யோசிச்சுட்டே நம்ம ஒரு கூச்சப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி சாரா கூப்பிட்டோம், நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, இவ்வளோ அனுபவி வச்சிருக்காருங்கிற மாதிரி இருந்தேன். அது கொஞ்சம் கேப் இருந்துச்சு, சில படங்கள் நான் நிறைய பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகே, அப்படியே நம்ம மற்ற ஒர்க்கில் கவனம் செலுத்திட்டு ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேனு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் இப்பயும். ஆனால் ஒவ்வொரு படம் பார்க்கும்போது இந்த ரோல் நான் பண்ணிதான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். என்ன ரோல், என்ன படங்கள் பார்க்கும்போது எல்லா படத்துலையும் எனக்கான ஒரு ரோல் எனக்கு ஒன்று ஃபிக்ஸ் ஆகும்ல, இது பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும்லன்னு. அப்புறம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேமிலி படம் ஒன்று வந்துச்சுல, வாரிசுல வந்து எனக்கு ரொம்ப ஐயோ சார் கூடயே இருந்ததுன்னா இதில் கண்டிப்பாக அந்த தம்பிங்கிற ஒரு கேரக்டர் நிச்சயமாக சார் என்ன பண்ண வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது. அதில் மெயினாக அவங்களுடைய அந்த இதில் வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக வேற ஒரு ப்ரொமோஷன் ஆயிருக்குமே, மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு 10 படம் விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே படத்துல எனக்கான ஒரு வாய்ப்பையும் எனக்கான வளர்ச்சியும் நிச்சயமா விஜய் சார் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இறைவனும் அந்த சக்தி செய்வாரு, விஜய் சார் கண்டிப்பா கொடுப்பாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இன்டர்வியூ விஜய் சார் பார்த்தாரு அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்ல ஒரு மேஜிக்கா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். ஏன் சார் படத்துல வாய்ப்பு கேட்குறீங்க?
கட்சியில ஏதாவது கேளுங்க. எனக்கு ஆசை உண்டு, நான் அதுக்கான முயற்சியில இருக்கேன். அவன் அண்ணன் கூட சார் கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் கூட இருப்பேன். ஏன்னா நம்மளுடைய குடும்பமான ஒரு விஷயம் தானே, நான் எப்படி இல்லாம இருக்க மாட்டேன்ல. அப்புறம் விஜய் சார் கூட நடிச்சுதான் நான் இந்த அளவுக்கு நல்லா வெளியில மக்களுக்கு தெரியும் போது, அவருடைய ஒவ்வொரு பயணத்திலையும் ஒவ்வொரு பணியிலையும் நம்ம வந்து கூட இருக்கிறது தான் சரியானதா இருக்கும், நன்றி உள்ளதா இருக்குங்கிறது என்னுடைய இது. அதனால நான் கண்டிப்பா இருப்பேன். எனக்கு நிறைய ஆசை உண்டு. அதுவும் சாருக்கிட்டேருந்து நல்ல அழைப்பு வந்தாதான். நம்ம போய் அதையும் போய் தொந்தரவு பண்ண மாட்டேன். எனக்கு இதே மாதிரி தான். எப்போ அவங்களா கூப்பிடும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்காக அவங்களுக்கு தெரியும். இப்போ படம் பார்க்குறாங்க, நம்ம மனசுல நிச்சயமா இருக்கும். நமக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுத்தா சரியா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு அம்மா அப்பாவுக்கு தெரியும் இல்லையா, ஒரு பிள்ளைக்கு என்ன கொடுத்தா சரியா இருக்குன்னு. அப்போ பிள்ளை கேட்கணும்னு அவசியம் இல்லை. அது போல விஜய் சாருக்கு தெரியும், ஒவ்வொருத்தரையும் மனசுல வச்சிருப்பாரு. அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை சரியா செய்வார். அது மாதிரியான ஒரு விஷயத்துல எனக்கும் ஒரு நல்ல லைஃப் விஜய் சார் அமைச்சு கொடுப்பாங்கன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அமைதியா இருப்போம், பொறுமையா இருக்கிறது எப்பவுமே ரொம்ப நல்லது. ஆமா, பொறுமை வந்து எப்பவுமே கடலிலும் பெருசு இல்லையா. கண்டிப்பா வந்து எல்லாரும் மீட் பண்ணுவாங்க. எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் ராஜா வந்து ஞாபகத்தில் நிச்சயமா விஜய் சாருக்கு இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த அளவுக்கு அவரோட இதயத்தில் நான் இருக்கேன். கண்டிப்பா இப்போ கில்லி ரீரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பா அதை திரும்ப ஒரு விசிட் மாதிரி பண்ணியிருப்பாரு. திரும்ப உங்களோட ஞாபகம் மெமரிஸ் எல்லாம் கண்டிப்பா விஜய் சாருக்கு இருக்கும். ஆனா விஜய் சாரோட அடுத்த முடிவு, ஸோ அது எப்படி பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு என்ன ஆசைன்னா, சார் வந்து படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கணும். அவங்க வந்து கட்சியில பெரிய தலைவராகவும், அவங்க வந்து பெரிய லீடரா இருக்கும்போது கூட அவங்க சார் வந்து படம் தொடர்ந்து நடிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் நேரில் பார்த்தாலும் சார்கிட்ட அதையே தான் நான் சொல்லுவேன், சார் நீங்க படம் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், நம்ம விடவே கூடாது. அதுதானே ரசிகர்களுக்கு வந்து எப்பவுமே டானிக் இல்லையா, எல்லாருக்குமே தெரியும், அதை தான் எல்லாருமே விரும்புறாங்க. ஆனா விஜய் சார் வந்து இந்த மாதிரி படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னதா நானும் பார்த்தேன். ஆனா நேரடியா சார் எனக்கு அது மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. அவரே சொல்லியிருக்காரு. ஆமா, அப்படி வந்து சார் அந்த முடிவு எடுக்க கூடாதுன்னு தான் எனக்கு ஆசை. ஏன்னா தொடர்ந்து படம் நடிச்சுட்டே இருக்கணும், அப்பதான் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். சார் கூட இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெருமையா அதுதான். பல்வேறு விதமா அந்த கெட்டப்லாம் வந்து ரசிகர்கள் பார்க்கவும் மக்கள் பார்க்க தான் ஆசைப்படுவாங்க இல்லையா. இந்த கட்சி பணியும் அவங்க இருக்கணும், இதுக்குன்னு ஒரு சின்ன டைம் எடுத்து கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இந்த வளர்ச்சி தான் சாரை வந்து ஒரு லீடரா கொண்டு வந்திருக்கு இல்லையா. அதனால அதுக்கானது அவங்க நடிச்சுட்டு, அப்பதான் நம்மளும் கூட நடிக்க முடியும். அதுலயும் ஒரு ஆசை உண்டு, நம்ம கூட இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க பல வருஷமா விஜய் சார் கூட டிராவல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க சார். ஒரு லீடருக்கு அவர் எவ்வளவு பெர்ஃபெக்டான ஒரு ஆள் சார்? சரியான ஒரு தலைவர் தான் அவர். ஏன்னா எல்லாத்தையும் கவனிக்கிறார் இல்லையா. அவருக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறது வந்து எல்லா விதமான அனுபவங்களையும் கற்றுக் கொடுத்துரும். யார் யார் என்னென்ன மாதிரி இருக்காங்க, எல்லா விதமான உணர்வுகளும் அவருக்கு சாருக்கு தெரியும். அதனால சரியான ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு சரியான அந்த தகுதியும் அந்த எல்லா தகுதியும் சாருக்கு உண்டு, அது எனக்கு தெரியும். கடவுளுடைய அத்தனை அம்சங்களும் அத்தனை ஆசீர்வாதமும் சாருக்கு இருக்கு. பெரிய தலைவர் அவங்க. எவ்வளோ தலைவர்களை நம்ம மக்கள் பார்த்துருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் விஜய் சாரை வந்து தலைவரா மக்கள் ஏற்றிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்காக வந்து யாரும் வரக்கூடாதுல்ல அப்படிலாம் கிடையாது இல்லையா. ஒவ்வொருத்தவங்களும் வருவாங்க, அவங்களுக்கான சாருக்கான அந்த முழு பவர் உண்டு. 2026 வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். இந்த எலெக்ஷன்லயே சார் நின்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் ஆசைப்பட்டது என்னன்னா, அறிவிச்சிட்டாங்க, சார் மட்டுமே அது நிக்கணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் சப்போஸ் சார் கூட நான் க்ளோஸா பேசக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுங்களேன், நான் வந்து சொல்லுவேன் ஆசையை. அதெல்லாம் கேட்பாங்க, நான் சொன்னாங்க கண்டிப்பா அவர் பாசமா கேட்டுருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே யதார்த்தமா பேசுறவங்கள சாருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இல்லை சார், நீங்க ஒரு தொகுதியில நீங்க நின்னுணும், எவ்வளவு பெரிய ஒரு எல்லாருக்கும் ஒரு எனர்ஜியா இருக்கும் இல்லையா. சாரோட பவர் என்னன்னு தெரிஞ்சிடும் கரெக்டா. அதனால நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அவர் சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை, இருந்தாலும் மனசுல இருக்கு. சாரை நேரில் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை சார் சொல்லணும், சார் இப்படிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஏன்னா இப்ப நான் வெளில போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் நீங்க தான் சார்கிட்ட சொல்லக்கூடாது சார், சார் நிக்கலாம் சார் அப்படிலாம் சில விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. நம்ம வந்து நெருங்கி பேசும்போது தான் அதை நம்ம சொல்ல முடியும், சார் இந்த மாதிரி போகும்போது இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு நல்ல வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா நான் சொல்லுவேன். உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. India's finest audio wearable brand, starting at 999.